இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை தொடர்ந்து அவருடைய சீஷர்களுடைய மரணங்களும் கோர கொடூரமாகவே இருந்தன. மத்தேயு எத்தியோப்பியா நாட்டில் ஈட்டியால குத்தப்பட்டு குடல் சரிந்து உயிரிழந்திருக்காரு. இவர் குடல் சரிந்து உயிரிழந்தாலும் உயிரிழந்து கிடக்கும் கிறிஸ்தவத்தை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது இவரது மத்தேயு சுவிசேஷம். மார்க்கு அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் தெருக்களின் வீதிகளில் இரக்கமின்றி இழுத்து செல்லப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் வீதிகள் தோறும் இழுத்து செல்லப்பட்டு கொல்லப்பட்டாலும் இன்றும் மார்க்கு சுவிசேஷம் வீதிகள் தோறும் பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. லூக்கா கிரேக்க நாட்டில் ஒலிவ மரத்தில் தூக்கிலிட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஆனால் இன்றும் பாவ சேற்றிலிருந்து அநேகரை தூக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறது லூக்கா சுவிசேஷம். யோவான் இரும்பு சட்டியில் கொதிக்கும் எண்ணெயில் தூக்கி போடப்பட்டும் சாகாததினால் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கிருந்துதான் அந்தரங்கமாக வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதியிருக்கிறார். பட்டினி கிடந்து சுட்டெரிக்கும் வெயிலில் சுருண்டு விழுந்து இறந்திருக்கிறார் என்ற போதும் வாழ்வில் முடமாகி சுருண்டு விழுந்து கிடப்பவனை எழுந்து நடக்க செய்கிறது இவரது யோவான் சுவிசேஷம். அந்திரேயா சிலுவையில் அறையப்பட்ட பின்னர் சிலுவையில் தொங்கியவாறே பிரசங்கிக்க வற்புறுத்தப்பட்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பிரசங்கித்துக் கொண்டே மரித்தும் இருக்கின்றார். ஆம், மரித்தும் இருக்கின்றார். பர்த்தலோமேயு உயிரோடு தோலுரிக்கப்பட்டு நரக சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்கின்றார். தோமா சென்னையில் ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். யூதா மரத்தில் கட்டி அம்புகள் எய்து கொல்லப்பட்டார். பர்னபா சலோனிக்கே என்ற நகரில் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டார். பேதுரு சிலுவையில் தலைகீழாக அடித்துக் கொல்லப்பட்டார். பெரிய யாக்கோபு எருசலேம் நகரில் தலையை வெட்டி கொல்லப்பட்டார். சின்ன யாக்கோபு கோபுரத்தின் உச்சியிலிருந்து தள்ளியும் சாகாததால் அடித்தே சாகடிக்கப்பட்டிருக்கின்றார். பவுல் நீரோ என்ற ரோம பேரரசால் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார். முதல் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவம் சந்தித்த வன்கொடுமைகளை பார்த்தீர்களா? இவர்கள் அனைவரது மரணத்திலும் ஒரு ஒற்றுமையை கவனித்தீர்களா? சாதித்த பின்னர்தான் சாகடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துவை போதித்த பின்னர்தான் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆம், நாமும் புதைக்கப்படுவதற்கு முன் விதைத்து விடுவோம், அழிக்கப்படுவதற்கு முன் அறுத்து விடுவோம். ஆத்தும அறுவடையை சொல்கிறேன். மரணம் வந்து கொண்டே இருக்கிறது. கொடுக்கப்பட்ட தருணம் சென்று கொண்டே இருக்கிறது. இப்போதாவது சுதாரிப்போம், சுயத்துக்கு மறிப்போம், தாழ்மையை தரிப்போம், ஆவியின் கனி கொடுப்போம், நிஜமான கிறிஸ்தவனாய் மாறுவோம், சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டி கூறுவோம், ஆத்துமாக்களோடு பரலோகத்தை சேருவோம். தேசம் தேவனை அறியட்டும். God bless.